எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதிகாலை பிரபஞ்சத்தோட மையம், அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இறை ஆற்றலில் இந்த பிரபஞ்சத்திலேருந்து எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ அற்புதங்கள், எண்ணில் அடங்காத அதிசயம். இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு யாராலும் யூகித்து பார்க்க முடியாத, அளவிட முடியாத, கற்பனையிலும் கனவு கூட காண முடியாத ஒரு பேர் அதிசயம் கொண்ட ஒரு செயல்தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எத்தனையோ உயிர் துளிகள், எத்தனையோ பேர் ஆற்றல்கள் ஒரு செயலாக, மிகப்பெரிய வடிவமாக அது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஆரம்ப நிலையில் தவத்தில் அமர்ந்து தவத்தை மேற்கொள்ளும் போது அவனுக்கு எந்த விதமான மாற்றங்களோ எந்த விதமான செயலோ உடனே வந்து விடுவதில்லை. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சுவாச காற்றை ஒரு செயல்படுத்துவதற்காகத்தான் சுவாசத்தை கவனித்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். இந்த கவனித்தல் இந்த உலகத்தில் தலை சிறந்தது என்று பொருள். எதை கவனித்தாலும் ஒரு மனிதன் மிக வலிமையான பொருளாக மாறுவான் என்று பொருள். இந்த கவனித்தல் தான் இந்த உலகத்தில் முதல் தியானத்துக்கு அடிப்படையான தேவை என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் பெரியவர்கள், யோகிகள் எல்லோரும் கவனித்தல் என்பதை பெரும் செயலாக வைத்தார்கள். கவனித்தல், ஒரு சாதாரண கண்ணை திறந்து ஒரு பொருளை கவனித்து கொண்டு இருந்தால் கூட அதுவே தியானம்தான். நீங்கள் சுவாசத்தை கவனிங்க என்று சொல்லும் அல்லவா, சுவாசத்தையே கவனிக்க முடியல, கண்ணை திறந்து சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு தியானம்தான். கண்ணை மூடி அப்படியே அமர்ந்திருந்தீங்கன்னா எதையும் செய்யாம அதுவும் தியானம்தான். இந்த சுவாசத்தை கவனிக்க சொல்வதில் என்ன பெரும் செயல் இருக்கிறது என்றால், இந்த சுவாசத்தை ஒரு செயல்படுத்துவதில் மிகப்பெரிய செயலாக்கங்கள் அங்கு மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த சுவாசத்துக்குள்ள இரண்டு சுவாசமும் சந்திரனும் சூரியனும் ஒரே அந்த காற்றுகள், ஒரு வெப்ப சலனம் கொண்டதும் ஒரு நீர் சக்தி, ஒரு நீர்த்தன்மை கொண்ட காற்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டும் ஒரே அளவில் கிடைக்கப்படவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த காற்றுடைய அளவு ரொம்ப மிக கம்மியாக கிடைக்கப்படுகிறது. ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த சந்திரத்தன்மையான காற்று அந்த செயல் கிடைக்கப்படவில்லை என்றால் அவள் மாதவிடையில் பிரச்சனை ஏற்படுகிறாள். அவள் இந்த குழந்தை பெற்றுக்கொள்வதில் பிரச்சனை ஏற்படுகிறாள். அவளுக்கு உடல் சார்ந்த உபாமைகள் சிறு வயதிலிருந்து வளரத் தொடங்குகிறது. அதே போல் சூரிய தன்மையிலும் அந்த காற்று ஒரு ஆணுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் அவன் இயல்பு வாழ்க்கையை விட்டு வேறு திசைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அவனுடைய அன்றாடும் பணிகளில் நிறைய சோர்வுகளும் நிறைய செயல்களும் மாறப்படும். அதனால்தான் அந்த தன்மைகள் உயர்ந்த செயலாக கிடைக்கப்பட வேண்டும். இங்கு சாதித்தவர்கள் எல்லோருக்கும் இந்த காற்றோடைய தன்மையில் ஒரு செயல் அவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அது போன்ற ஒரு செயல்கள் இயற்கையாகவே கிடைப்பது போல் படைப்போட செயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோள்களில், அந்த திசையில் இந்த காலத்தில் ஒருவன் பிறக்கின்ற போது அவனுக்கு தானாக இந்த சுவாச காற்றுக்குள் ஒரு செயலாக்கம் நிகழும் என்பதற்காகத்தான் நிகழப்படுகிறது. அதனால்தான் பெரும் துறைகளிலேயோ பெரும் வேலைகளிலேயோ ஒருத்தன் தலை சிறந்தவனாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த சுவாச காற்றில் ஒரு பெரிய ஒழுங்கு நிலை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ குறைபாடு உள்ள குழந்தைகள், எத்தனையோ உடலில் பலவீனமான குழந்தைகள், எத்தனையோ உடலில் பாதிப்பு உள்ள குழந்தைகள் இந்த உலகத்தில் சாதித்து காட்டியிருக்கிறது. ஆனாலும் அந்த செயல், அந்த வடிவம், அந்த செயலாக்கம் எல்லாம் இந்த பாதிப்பையும் கடந்து அவனுடைய காலக்கணக்கில் அந்த கோள்கள், அந்த திசை அவனை வேறு வடிவத்தில் வழி நடத்தும். அப்பொழுதும் அவனுக்கு இந்த சுவாசம்தான் பெரிய செயலாக மாறி நிற்கும். இந்த சுவாசத்தை சித்தர்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்றால், இந்த சுவாசத்தை தான் கடவுளாக கருதுகிறார்கள். இந்த சுவாசத்துக்குள்ளே தான் எல்லா செயலாக்கமும் நிகழ்த்தப்படுகிறது. என் வாழ்க்கையிலும் வாழ்க்கையை மாற்றியதும் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததும் எனக்கல்ல. அருணகிரி மாணிக்கவாசகர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பொன்னாக மாற்றியது இந்த சுவாசத்தில்தான். இந்த சுவாசத்தில்தான்
ஒரு அருணகிரியுடைய உடல் மாறப்பட்டதும் வேற ஒரு வடிவத்துக்குள் மனிதனாக இருந்து பணி செய்த மாணிக்க வாசகனுடைய செயலாக்கங்கள் மாறப்பட்டு இறையால் ஈர்க்கப்பட்டு இறையால் இவ்வளவு பெரிய செயலாக்கத்துக்குள் மாறப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அவனுடைய மூளை காரணம் என்று சொல்லக்கூடியது இந்த சுவாசத்தால் ஏற்படுகின்ற ஒரு செயல்தான். மாணிக்க வாசகருடைய அந்த ஊர் அறந்தாங்கி பக்கத்துக்குள்ள அந்த இடத்துக்கு ஆவடையார் கோவிலுக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு சத்சங்கம் வைத்திருந்தோம். அந்த சத்சங்கத்துக்குள்ள அந்த ஆவடையார் கோவிலில் சத்சங்கம் தொடங்கப்பட்டது. வந்திருந்தார்கள். ஒரு மரத்தடியில், எந்த மரத்தடியில் அவருடைய குருநாதர் சிவனை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மரத்தடியில் நான் ஒரு சத்சங்கத்தை நிகழ்த்தினேன். அங்கு நிறைய பேர் அமர்ந்திருந்தார்கள். அந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த சத்சங்கம் முடிவடையும் டயத்தில், நம் சத்சங்கம் முடியும் அந்த கடைசி அந்த தருணம், சத்சங்கம் முடியும் தருணம் வரும்போது தியானத்துக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த தியானத்தை முடித்துவிட்டு சத்சங்கத்தையும் முடித்துவிட்டு வெளியே வருவோம். அப்பொழுது அந்த மரத்தடியில் தியானத்தை அவர்கள் அனைவரையும் உட்கார வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த மரத்தடியில் உட்கார்ந்தால் இவர்களுடைய செயலாக்கங்கள் எல்லாம் மாறி போகும். இப்பொழுது இந்த தருணத்தில், இந்த சூழ்நிலையில் இந்த சத்சங்கம் இந்த மரத்தடியில் இருந்து பேசுவதே பெரிய காரியம், பெரிய செயல். என்னால் அங்கு பேசப்பட்ட போதும் அங்கு நிற்கப்பட்ட போதும் என்னால் நிற்க முடியவில்லை. அந்த பெரும் செயலுக்குள், அந்த பெரும் ஆற்றலுக்குள், அந்த பெரும் காற்றுக்குள் நான் நிற்பதற்கு பெரிய போராட்டமாக என்னை சரி செய்து கொண்டு நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது இவர்களை எப்படி இந்த மரத்தடியில் உட்கார வைக்காமல் எப்படி எழுந்து போக சொல்வது? சங்கட்டத்தில் நான் ஆழ்ந்து கொண்டிருந்தேன். இதை எப்படி சரி செய்வது என்று காத்திருக்கும் போது மேலிருந்து, வானத்திலிருந்து மலைகள் கொட்டத் தொடங்கியது. இந்த சத்சங்கத்தில் வந்தவர்கள் அனைவர்களும் மண்டபத்துக்கு சென்றார்கள். மண்டபத்தில் உட்கார்ந்து தவம் செய்தார்கள். இந்த மரத்தடியில் உட்காருகின்ற அந்த செயலை இந்த இயற்கையை மாற்றியமைத்தது. இது போன்ற செயல்கள் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி நிகழ்கிறது என்பதை பாருங்கள். ஒரு சிறு செயல். இந்த தன்மையில் இந்த இடத்துக்குள் காலம் வராமல் ஒரு மனிதன் இந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து சில உரைகளை கேட்கலாம், சில செயலாக்கங்கள் செய்யலாம். அதையும் கடந்து தவம் செய்தால் அவனுடைய வாழ்க்கையோடைய போக்கே மாறி போகும். அப்ப வாழ்க்கை போக்கு மாறாமல் இருப்பதற்கு இன்னும் காலம் இருக்கு. காலம் வரும் வரைக்கும் காத்திருந்தால்தான் இந்த உடல் நல்ல செயலாக்கத்துக்கு, நல்ல வடிவத்துக்கு மாறி ஒரு பெரும் செயலாக்கத்தை உருவாக்கி விட முடியும் என்பதற்காகத்தான் காலம் சில சூழல்களை நமக்கு தள்ளி போடுகிறது. இந்த தியானத்தில் நம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியவில்லை என்று தவிக்கிறவர்களுக்கும் கண்ணீர் விடுகிறவர்களும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். காலம் ரொம்ப நல்ல செயலாக்கத்துக்குத்தான் நம்மளை உருவாக்குறது. காலம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கிறது. காலம் ஒவ்வொரு வினாடியும் நம்மளை உருவாக்குவது ஒரு வேறு வடிவத்துக்குள் இருந்து நமக்குள்ளே உள்ளே இருந்து நமக்கே தெரியாமலே ஒரு வளர்ச்சியை பெற வைக்கின்ற பெரும் வேலைகளை காலம் செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மரத்திலிருந்து இல்லாமல் மண்டபத்துக்குள் அவர்கள் சென்றார்கள். இதே போன்ற எத்தனையோ சத்சங்கங்கள் இடங்களில் எனக்கு நிகழ்ந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்குள் பேராற்றல் கொண்ட இடங்கள் எமக்கு தெரியும், பேர் சக்திகள் கொண்ட இடம் எமக்கு தெரியும். என்னோடு திருநேர் அண்ணாமலையில் 4 நாட்கள் மட்டும் தவத்தில் அமர்ந்தார்கள் என்றால் அந்த 4வது நாள் அவர்கள் யோகியாக மாறிவிடுவார்கள். தொடர்ந்து என்னோடு 4 நாட்கள், அப்படி இல்லை என்றால் 48 மணி நேரம் மட்டும் திருநேர் அண்ணாமலையில் என்னோடு அமர்ந்து தவம் செய்தார்கள் என்றால் 48 மணி நேரம் ஆவரத்துக்குள்ள அவர்கள் எழுந்த போது யோகியாக மட்டும்தான் எழுவார்கள். இது சத்தியம். மிக சக்தி வாய்ந்த இடம். அந்த இடத்துக்குள்ள என் போன்ற ஆளோடு அமருவது சாதாரண விஷயம் கிடையாது. என் போன்ற ஆள்களோடு அமையவில்லை என்றால் அந்த இடம் உங்களுக்கு ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியையும் ஒரு செயலையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும், அது மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் நான் போகும்போது அந்த இடத்துடைய ஒரிஜினல் மாறிடும். அந்த இடமே அதோடைய நிஜத்தன்மைக்கு மாற்றம் தொடங்கிவிடும்.
அந்த நிஜத்தன்மைக்கு வந்துவிடும். அதனால்தான் காலத்தையும் நேரத்தையும் பார்த்து வைப்பார்கள். நான் முதல் முறையாக திருவண்ணாமலையில் வந்து திருநேர் அண்ணாமலையில் ஒரு சத்சங்கத்தை ஒரு சாதாரண முறையில் ஏற்பாடு செய்தோம். ஒரு சாதாரண அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இந்த கீழே விரிப்பு ஒன்று அதை எடுத்துக்கொண்டு ஒரு அம்மா அங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அந்த அம்மா தான் இப்போ நம்ம புத்தக பணிக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அப்போ தான் எனக்கு பழக்கமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒருத்தவங்க நிறைய பேர் வர்றாங்க, ஐயா நீங்கள் இந்த சத்சங்கத்தை பண்ணணும். அப்போ தான் திருநேர் அண்ணாமலையில் நான் போய் முதல் சத்சங்கம். அந்த திருநேர் அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு நாகலிங்க மரம் இருக்குது, அங்கே உட்கார்ற. அதுக்கு பின்னாடி அந்த கோயிலில் இருந்த குருக்களுக்கு நமக்கு சுத்தமாக ஆகாது. ஏன் என்று கேட்டால் அவர்கள் எல்லாம் வேறு செயலாக்கத்தில் இருக்கிறார்கள், நம் வேறு செயலாக்கத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த மரத்தடியில் உட்காரும்போது அவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. எனக்கு அந்த மரத்தடியில் போய் உட்கார்ந்தோடனே எனக்கு உத்தரவு வந்தது, 25 நிமிடத்துக்கு மேல் இந்த சத்சங்கத்தை நீ நடத்துவதற்கு அனுமதி இல்லை. மனிதர் சொல்லவில்லை, இந்த பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு உரைத்தது. 25 நிமிடத்துக்கு மேல் இந்த இடத்துக்குள் சராசரி மனிதர்களை உட்கார வைத்து நாகலிங்க மரத்துக்குள் நீ பெரிய செயலாக்கத்தை செய்து விடாதே. 25 நிமிடத்திலேயே 25 வருடத்துக்கு தேவையான ஒரு பெரும் செயல்களை செய்துவிட முடியும். 25 நிமிடத்துக்கு மேல் இங்கு அமராமல் நீ தயவு செய்து எழுந்து தர்மத்தையும் சத்தியத்தையும் காத்து இந்த பிரபஞ்சத்துடைய வாக்குக்கு நீ ஒரு மதிப்பளிக்க வேண்டும் என்று உத்தரவு. அப்போதான் முதல் முறையாக நான் என்ன செய்ய போகிறேன், அவர்களெல்லாம் வாழ்க வளமுடல்ல இருந்தவங்க முதல் முறையாக என்னை சந்திக்கிறாங்க. ஒரு 25 பேர். நான் என்ன செஞ்சிட போகிறேன், இவர் யார், இவர் கொஞ்சம் உண்மையான சாமி தானா, இவர்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்க்க ஒரு இயல்பாகவும் என்னை சந்திக்கவும் அந்த முதல் அனுபவம், முதல் சந்திப்பு அது. அப்பொழுது அந்த இடத்துக்குள் மிக அதிசயமாக என் உடலே மாறி வேற ஒரு தன்மையில் வேற ஒரு செயலாக்கத்துக்குள் இருந்து அந்த சத்சங்கத்தை நான் பேசிவிட்டு உடனடியாக அவர்களுக்கு தீட்சை கொடுத்து 25 நிமிடத்துக்குள் அந்த சத்சங்கத்தை முடித்தேன். அந்த இடத்துக்குள் பெரும் செயல், என்னுடைய உடலே ரோஸ் கலரில் மாறிய ஒரு செயலாக்கம், என் முகமே ரோஸ் கலரில் மாறிய ஒரு செயலாக்கம், பெரும் செயலாக்கம் அந்த திருநேர் அண்ணாமலையில். அப்பொழுதுதான் அந்த இடம் ஒரிஜினலாக மாறி நிற்பதை நான் கண்டேன். திருவண்ணாமலையில் டீ குடிக்க காசு இல்லாமல் சுற்றி திரிந்த போதெல்லாம் அந்த இடம் எனக்கு டாட்டா மட்டும்தான் காட்டியது. எல்லா இடமும் போலேதான் அது எனக்கு காட்சி அளித்தது. நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா, எந்த ஒன்று இருப்பதாக எனக்கு காட்டி கொடுக்கவில்லை. அந்த திருநேர் அண்ணாமலையில் நான் எத்தனையோ 40 முறை 50 முறை அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கேன், நடந்திருக்கேன், ஓடி இருக்கேன், ஒடியாந்துருக்கேன், ஒன்றையும் இல்லை. அனுபவம் பெற்று போன உடனே அந்த இடம் காட்டி கொடுக்கவில்லை. அந்த இடமே நிஜமாக மாறி ஒரு பேராற்றலாக பேரதிசயமாக மாறி நின்னதை நான் பார்த்து வியந்து போனேன். அப்பொழுது தான் தெரிந்து கொண்டேன், திருநேர் அண்ணாமலை என்பது ஒரு உயர்ந்த பெரிய சத்தியவான்களுக்குள்ள உயர்ந்த செயலாக்கத்துக்குள்ள இருக்கின்ற பிரபஞ்சத்துடைய பேராற்றலை பெற்ற செயலாக்கம். அப்பொழுது நாம் இருக்கும்போது அந்த இடம் அப்படியே மாறுது. நான் உள்ள நின்னோன்னு அப்படியே நான் வெளியில் போயிட்டா அந்த இடம் மூடிக்குது. ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஒருவன் போனோன்னா அந்த வாசல் மூடிக்கொள்கிறது. அப்படித்தான் அதுதான் வைத்து உங்களிடம் பல்வேறுபட்ட நாட்கள் சொல்கிறேன். உங்களுடைய ஒத்தலைட்டு குருக்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவத்தை வைத்தே இந்த போதனைகள் நடத்துகிறார்கள். அந்த யாராவது உங்க ஒத்தலைட்டுல ஒரே ஒரு ஒத்தலைட்டு இந்த திருநேர் அண்ணாமலையில் இருக்கின்ற பேர் அதிசயத்தை பேர் உண்மையை இந்த உலகத்துக்குள் அடியையும் முடியையும் திருநேர் அண்ணாமலையில் தான் காட்டப்பட்டது. அடியையும் முடியையும் ஒருவன் கண்ட இடமும் அதுதான். இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த இடம் திருவண்ணாமலையில், மிக மிக சக்தி வாய்ந்த இடம் என்று சொல்லக்கூடியது திருவண்ணாமலையில் திருநேர் அண்ணாமலை. 2வது அடி அண்ணாமலை, 3வது தான் அந்த மலை, அந்த கோவில். பிரம்மமாக ஒரு மகா பெரியவராக மனித தோற்றத்தில் எப்படி மகாவதர் பாபா இருக்கிறாரோ அது மாதிரி வயதான தோற்றத்தில் ஒரு பிரம்மமாக மனித தோற்றத்திலே ஒருத்தர் இருக்கிறார் திருநேர் இதில் அடி அண்ணாமலையில். வயசானவர் பிரம்மமாக ஒளியாக பேர் ஒளியாக அப்படியே அந்த மனித தோற்றத்தை கலைக்காம அப்படி இருக்கிறார் ஒருத்தர்.
அப்போ இந்த திருவண்ணாமலையில் இந்த நேர் அண்ணாமலை கூட்ட வந்தவங்க இப்போ திருவண்ணாமலையில் நம்ம இந்த புத்தக பணியில் பெரும் பணியாக அவர்களும் இதோடு இணைஞ்சு பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திருவண்ணாமலைக்கு நம்ம வந்தாவே அவர்கள் எல்லா பணிகளையும் அவர்கள் முன்னிருந்து ஒரு முன்னெடுப்பாக இந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்போ அந்த இடம் யாரை யாருக்காக செயல்படுத்துகிறார்கள், யாரை எப்பொழுது பயன்படுத்துகிறார்கள், யாரை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் பாற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படையாக. அப்பொழுது மிக மிக நுட்பமாக செயல் இந்த தியானத்துக்குள் பெரும் மாற்றம். சுவாசத்துக்குள்ள இந்த மாற்றத்தை கவனித்து கொண்டிருக்கும் போது உயிர் துளிக்குள்ள சின்ன அந்த கனல் என்ற அந்த நெருப்பு பற்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் வெறும் காற்றாக இருப்பது அந்த பிரபஞ்சம் என்ற ஆற்றலே இந்த காற்றோடைய தன்மைக்குள்ள கலக்கும். அது வரைக்கும் கலக்காது. அந்த ஆற்றல் மிக சக்தி கொண்ட ஆற்றல். அந்த ஆற்றல் தான் சாவி என்று அழைப்பார்கள். நான் பார்த்த சாவி எது என்று கேட்டால், உயர்ந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பேராற்றல்கள் காற்றாக அப்படியே வருகிறதை அந்த ஆறாவாக பார்க்கும்போது அந்த உயர்ந்த ஆற்றல் தான் உள்ள போய் எந்த கொம்பனாலையும் திறக்க முடியாத, எந்த கொம்பனாலையும் ஒரு நரம்போடு ஒட்டப்பட்ட நரம்பை இன்னொரு நரம்போடு சேர்ப்பது, பிரிப்பது, எல்லாம் செய்வது, ஒரு தோலை உருக்குவது, இந்த உடலை பொன்னாக மாற்றுவது எவனால செய்ய முடியும்? எந்த அதிசயத்தால் செய்ய முடியும்? எந்த செயலால் செய்ய முடியும்? தானாக சொல்கிறார்கள் 6 சக்கரத்தை, இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணிட்டேன், அந்த சக்கரத்தை, எந்த சக்கரத்தையும் எவனாலையும் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த பிரபஞ்ச பேராற்றலேருந்து வருகிற அந்த சுவாசத்திலேருந்து வருகிற அந்த உயர்ந்த ஆற்றல் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து அந்த ஆற்றல் உள்ளையுடைய அதோடைய செயலாக்கத்தால் அந்த சக்கரங்களுக்கெல்லாம் உயிர் பெற்று அது புதுப்பிக்கப்பட்டு அது எல்லாம் சுழற்சியாக அது வேலையை தொடங்குவதற்கு பெரும் பணி நடக்கிறது. ஒரு மனித கூடு என்பது, மனித செயல் என்பது, மனிதருடைய ஹார்மோன் என்பது, உறுப்புகள் என்பது மனித தன்மையில் இருக்கின்றது. இதற்குள்ள ஒரு உயிர் சக்தி கொண்ட உயர்ந்த காற்றாக ஒரு ஆற்றல் உள்ளே போய் அந்த உயர்ந்த மனித செயலுக்குள்ள இருக்கின்ற செயல் எல்லாத்தையும் வடிவத்தை சிறு சிறு செயலாக, ஒரு வீட்டுக்கு எப்படி கீழிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டுடைய பகுதிகளை வெள்ளையடித்து எப்படி வீடு முழுக்க ஒரு புது வீடாக, கலர் வீடாக மாற்றி காட்டுகிறோமோ அதுபோல இந்த உயர்ந்த ஆற்றல் இந்த தியானத்துக்குள்ள, இந்த சுவாசத்துக்குள்ள உள்ள போய் ஊடுருவி எல்லா பகுதிக்குள்ளேயும் இருக்கின்ற நாடி நரம்புகளுக்குள்ள ஒரு பெரும் வேலையை செய்து ஒவ்வொரு செயலாக விழிக்க வைக்கிறது. ஒவ்வொரு செயலாக அங்கு இருக்கின்ற செயலாக்கத்தை பெரும் வடிவமாக மாற்றுகிறது. அப்ப இந்த உயர்ந்த காற்றால் மட்டும்தான் அந்த செயலாக்கத்தை, அந்த சாவியை மெல்லமாக பூ போன்று திறக்க வேண்டும். பூவை பூ வைத்து திறக்க வேண்டும். ஒரு நரம்பு, ஒரு சதை, அங்கு இருக்கின்ற செயலாக்கத்தை எல்லாம் ஒரு சிறு செயலும் மாறிவிடாமல் அந்த சுவாசத்தால், அந்த பேர் ஒளி கொண்ட அந்த சுவாசத்தால் உள்ள போய் ஒரு செயல் நடக்கும். ஒரு நாள் திருமூலனுடைய சுவாசத்தில் இருக்கின்ற அந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்கின்ற அந்தோடைய உயிர் சக்தி கூட உள்ளே வரலாம். பதஞ்சலியுடைய செயல் வரலாம், போகருடைய செயல் வரலாம், அகத்தியருடைய செயல் வரலாம். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பதஞ்சலி, அகத்தியர், திருமூலர், போகர் இவர்கள்லாம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு தன்மை கொண்ட சக்திகள். ஒரே சக்தியை வைத்து இந்த உலகத்தை ஏற்க முடியாது. இந்த பேர், இந்த பிரிவினை, இந்த குரு, இவர் பெரியவர், இவர் சிறியவர் என்பதெல்லாம் அடுத்தது. இந்த ஒரு தன்மையில் ஒரு செயல் இருக்கிறது. உங்களுக்கு சக்கரத்தை பற்றி சொல்லும்போது ஒரு செயல் சொல்லியிருப்பார்கள். இந்த சக்கரம் இந்த கலரில் இருக்கும், இப்படி பூ பூக்கும், இப்படி மாறும், அப்படி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்றதான் ஒவ்வொரு யோகிகளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. இந்த உடலில் பல்வேறுபட்ட தன்மைகளை உள்ளே இறக்கும் போதுதான் அந்த உடல் வேற ஃபார்முலாவுக்கு மாறத் தொடங்கும். இறையாற்றலை ஒருத்தன் தரிசிப்பதற்கும், இறையாற்றலை பெறுவதற்கும், இறையாக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்புகளை அப்பொழுதுதான் உருவாக்க முடியும். இந்த இறை என்பது, இந்த பிரபஞ்சம் என்பது, இந்த வெட்டவெளி என்பது, இந்த செயலாக்கங்கள் அனைத்தும் பல்வேறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கியதே இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்குள் எல்லா விதமான தன்மைகளும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலக சுழற்சிக்கும், இந்த உலக பருவ மாற்றத்துக்கும்
ஒரு சரியான செயலாக்கத்தை வித்திட முடியும், ஒரு சரியான செயலாக்கத்தை செய்துவிட முடியும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாகலிங்க மரத்தில் நீங்கள் அமர்ந்து பாருங்கள், போதி மரத்தில் அமர்ந்து பாருங்கள். இரண்டோடைய தன்மையும் 2 நாள் இதில் தவம், 2 நாள் அதில் தவம். அப்பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிடும் இது என்ன தன்மை, அது என்ன தன்மை. பார்வதி தேவியோட கோவிலில் உட்கார்ந்து தவம் செய்து பாருங்கள், சிவனுடைய கோவிலில் உட்கார்ந்து தவம் செய்து பாருங்கள், கணபதியோட கோவிலில் உட்கார்ந்து தவம் செய்து பாருங்கள், முருகனுடைய கோவிலில் உட்கார்ந்து தவம் செய்து பாருங்கள். இது எல்லாமே வெவ்வேறு சுழற்சியாக இருக்கும். கடவுள் எல்லாம் தாண்டி அது எல்லாம் ஒவ்வொரு விதமான ஆற்றல், ஒவ்வொரு விதமான சக்தி. அந்த ஒவ்வொரு விதமான சக்தியும் எதற்குன்னா உடலில் பல்வேறுபட்ட தன்மை கொண்ட செயலாக்கம் உடலில் இருக்கிறது. அப்ப பல்வேறுபட்ட தன்மை கொண்ட அந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தால்தான் ஒவ்வொரு இடத்தையும் திறக்க முடியும். அந்தந்த இடத்துக்குள்ள அகத்தியர் அந்த ஆற்றல் கொண்டது உடல்ல இருக்கு. அப்ப அந்த அகத்தியருடைய பேராற்றல் கொண்ட உயிர் துளிகள் வந்தால்தான் அந்த சாவியை வைத்துதான் இதயத்தை திறக்க முடியும். அகத்தியர் என்ற ஆற்றல் வரவில்லை என்றால் இதயத்தை திறக்க முடியாது. எல்லாம் கீழே உள்ளது திறக்கலாம், மேலே உள்ளது திறக்கலாம். அகத்தியர் ஆற்றல் வரவில்லை என்றால் இதயம் மட்டும் பூட்டியே கிடக்கும். இது போன்றதான் செயல். அப்போ போகர் என்ற உயர்ந்த ஆற்றல், உயர்ந்த செயலாக்கங்கள் வந்தால்தான் இங்கு மாற்றங்கள் நிகழும், செயல்கள் நிகழும், சுவாசங்கள் ஓடும், எல்லாம் பறந்தோடும், விரிந்தோடும், எல்லா செயலும் இருக்கும். அந்த போகர் என்ற ஆற்றல், அந்த சுவாவி வந்தால்தான் இடுப்புளுக்கு இருக்கிற அந்த நாடியும், முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற 2 நாடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அவன் யார் என்று கேட்டால் இந்த ஆண் பெண் தத்துவத்துக்குரிய உன்னதமான ஒருவன் போகன். இந்த உலகத்தில் படைப்பை மிக நுட்பமாக இந்த உலகத்தில் செய்தவன். களி உலகத்தில் களி செயலில் இப்படியாப்பட்ட உன்னதமான ஒரு பெரும் வேலையை, பெரும் பணியை செய்தவன் போகர். ஏன் என்று கேட்டால் போகர் பெரிய சித்தர், அப்படி பெரிய இது அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. அவன் ஆண் பெண் தத்துவத்துக்குரியவன். ஒரு கணவன் மனைவியாக வாழ்றாங்கல்ல, அதற்கு இந்த ஆணாகவும் பெண்ணாகவும் அவருக்கு இணையிறாங்கல்ல, அந்த இணைப்புக்குரியவன் போகர். அந்த ஆற்றலை பெற்றவன். அவன் போய் நின்னா என்றால் அவனுக்கு அவன் போய் நிற்கும் போது எங்கிருந்தாலும் தேவி பார்வதி தேவி வந்து விடுவாள். அப்பொழுது போகர் உள்ளே காற்றாக போகிறான் என்றால் அந்த பெண் தன்மை கொண்ட அந்த நாடியும் இந்த நாடியும் உள்ளே இணைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்று பொருள். அப்ப இந்த உலகத்தில் படைப்புடைய செயல் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. அதனால்தான் போகரை யாரும் ஒரு சும்மா உயர்த்தி பேசுறதுல எந்த இதுவும் கிடையாது. அது போகர் என்பது என்ன, போகர் சித்தர் என்பது யார் அப்படின்னா அந்த ஆண் பெண் தத்துவத்துக்குரிய ஆற்றல், அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்குரிய சாவி அதுதான் ஒரு மிகப்பெரிய செயல். ஒரு வடிவத்துக்குரிய இருக்கின்ற அந்த செயலாக இருக்கிறது. இந்த செயலுக்கெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் போகர் தன்மை, அகத்தியர் தன்மை, இந்த தன்மை எல்லா தன்மைகளையும் உள்ள போட்டு கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து திருமூலருடைய தன்மையை கொண்டாந்து மூளையில வச்சு எல்லா தன்மைகளையும் ஒருங்கிணைச்சு கடைசியாக ஃபைனலாக அது என்ன ஆகுது, ஆண் பெண் தன்மை எல்லாம் மாறி சிவத்தன்மையில் இருக்கும். அந்த சிவத்தன்மைக்கு மேலே உயர்ந்து போகும்போது அது எப்படி மாறும் அப்படின்னா பதஞ்சலியாக மாறும். அது பதஞ்சலியாக மாறுறது என்னன்னா ஒரே சக்தியாக, குண்டலினி சக்தியாக, ஒரு சக்தியாக, அந்த சிவன் சக்தியாக நிற்கும் போது குண்டலினி சக்தியாக, உயர்ந்த சக்தியாக, பதஞ்சலி சக்தியாக மாறினாதான் ஒரே ராஜநாகமாக, ஒரே இந்த உலகத்தை காக்கக்கூடிய பெரிய வல்லமை பெற்றவனாக நிற்கக்கூடிய செயலாக எது நிற்கும்னா பதஞ்சலி. அதனால தான் பதஞ்சலி என்பது உயர்ந்த செயல். பதஞ்சலி என்பது பெரும் செயல். அது லாஸ்ட் ஃபைனல் எட்ஜ் தான் பதஞ்சலியை தொட முடியும். பதஞ்சலியை ஒருத்தன் தொடுவது என்பது தலைக்கு மேலே அந்த தலைப்பகுதிக்கெல்லாம் வந்து தாண்டின செயல் பதஞ்சலியோட செயல். பதஞ்சலி தான் ஒரு 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 அவ்வளோதான், அது லாஸ்ட், அது ஃபைனல். அது
அந்த பெரும் செயலாக, ஒரே செயலாக, ஒரே நாகமாக, ஒரே சக்தியாக நின்றோம். அப்போ அந்த செயல் பதஞ்சலி அங்கு கை கொடுக்கவில்லை, அந்த பதஞ்சலியோட பேராற்றல் உள்ள வரலை அப்படின்னா அவன் அந்த செயலாக்கத்தை பெற முடியாமல் போய்விடுவான். அதற்கு மேலேயும் போய் ஒருவன் பதஞ்சலியாக இருந்து கொண்டு, சிவனாக இருந்து கொண்டு, அதையும் ஒருவன் என்ன பண்ணுறான், இறக்கி வச்சுட்டு வெட்ட வெளியாக ஒன்றும் இல்லாமல் எப்படி பிரபஞ்ச பேராற்றலிருந்து இந்த உயர்ந்த ஆற்றலாக காற்றாக நமக்கு வருதோ அந்த மாதிரி அந்த மூலத்தோட, அந்த மூல செயல், அந்த உயிர் துளியோட ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே போய் வெட்ட வெளியில் ஒன்றும் இல்லாத, சலனம் இல்லாத, காற்று இல்லாத, எந்த சலனமும் இல்லாமல் போய் உட்காந்துக்கிறான். அதுதான் உயர்ந்த பிரம்மம் என்று பொருள். எந்த ரியாக்ஷன் இருக்காது அதுக்கிட்ட தான் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அது பாட்டில் இருக்கும். அது அப்படியே உலகம் இயங்கி கொண்டிருக்கும், அதுவும் இயங்கும். அது எந்த செயலும் இல்லாத ஒரு தன்மையில் இருக்கும். இப்படித்தான் இந்த தியானத்துக்குள் உயர்ந்த செயலாக்கங்கள், உயர்ந்த பொருள் எல்லாம் படைக்கப்படுகிறது, கிடைக்கப்படுகிறது. நம் தியானத்துக்குள், இந்த சுவாசத்துக்குள் பல்வேறுபட்ட வாசல்களையும் பல்வேறுபட்ட இடங்களையும் திறப்பதற்கான ஒரு சாதாரண இந்த குட்டி குழந்தைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கிடைத்ததற்கும், அதை காட்டியதற்கும், அந்த இடத்துடைய தன்மைகளை அறிவதற்கும், தெரிவதற்கும், புரிவதற்கும், அது சரியாக வழிநடத்துவதற்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலால் இது நிகழ்த்தப்பட்டது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்பது மிக மிக துல்லியமான ஒரு செயல். இந்த ஆற்றலை, இந்த துல்லியத்தை, இது ஒரு அதிசயம், தானாக நிகழக்கூடிய சக்தியம் வாய்ந்த ஒரு செயலாகத்தான் இருந்தது. நான் ஒரு மிக திறமசாலி, மிக புத்திசாலி, மிக நுட்பமாக செயல்பட்டவன் என்று வார்த்தையால் நான் சொல்வது அது சரியான விஷயம் அல்ல. நான் ஒரு முட்டாள் என்று சொன்னால்தான் மிக சரியாக இருக்கும். ஒரு முட்டாள் இவ்வளவு பெரிய செயலாக்கத்தை உருவாக்கியதற்கு காரணம் நான் முட்டாளாக இருந்ததனால்தான் என்னை யார் என்று நான் அறிந்து கொள்வதற்கும், இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த காற்று எனக்குள்ள இந்த உடலை எடுத்துட்டு போய் பல்வேறுபட்ட துணியை துவைச்சு, காய வச்சு, அயன் பண்ணி, நெருப்பில் போட்டு, திருப்பி கொளுத்தி, திருப்பி புதுசாக உருவாக்கி எல்லா வேலையும் செய்வதற்கு ஒரு முட்டாள் மட்டும்தான் அனுமதி அளிப்பான். ஒரு அறிவாளி என்ன பண்ணுவான்னா, போதும் நான் போய் ஒத்தலைட்டு எரிஞ்சதே போதும், கூட்டம் எல்லாம் வந்துருச்சு, நானே போய் மேடையில் நின்று பேசிடுறேன், அலௌன்ஸ் பண்ணிடுறேன், நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அப்போ ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான்னா, என்னடா இது துவைக்கிறாங்க, எதா பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு போயிடுவோம். அதே போல தான் இருந்ததுனால், காத்திருந்ததுனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த உடலை பயன்படுத்தி கொண்டது. நான் பல்வேறுபட்ட முறைகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு அனுபவம் கிட்டும்போது, ஒரு மௌனம் கிட்டும்போது, நீங்கள் தவம் பண்ணும்போது முட்டாளாக இருந்து பாருங்கள், இந்த தவம் எவ்வளவு பெரிய செயலாக்கமாக வரும். அறிவாளிக்கு தவத்தில் எவனாலையும் ஜெயிக்க முடியாது. அறிவாளி சட்டமன்றத்தில், பார்லிமெண்டில், பொது வாழ்க்கையில், டிவியிலே, தொலைக்காட்சியில், இந்த புக்கில், பொது இடங்களில் எங்கே வேணாலும் நீ நின்று அறிவை காட்டிப்புடலாம். தியானத்துக்குள்ள நான் அறிவாளின்னு ஒருத்தன் வந்தானா அடித்து அவனை சின்னாபனமாக செதற விட்டுருவாங்க பிரபஞ்சத்தில். ஏன்னா அங்கே அறிவாளிக்கு வேலை இல்லை. அங்கே அப்படியே ஒப்படைச்சிடணும், உடலை கொடுத்துடணும் அவங்கள்ட்ட. அதனால தான் மௌனம் தியானம் வரும்போது அப்படியே அமைதியாக இருந்தால் தான் அந்த காற்று போய் உள்ள அது ஒரு வேலை செய்யும். ஒரு சரணாகதி. நம்ம அங்கே வேலை செய்யலை, நம்ம ஒன்றும் செய்யலை. இது ஒரு கூடு, இந்த கூட்டை ரெடி பண்ணணும். இந்த கூட்டுக்கு ஒரு காற்று ரெடி பண்ணும்போது நான் பாட்டில் வெறுமனையாக கிடக்கணும். அதுக்கு டைம் சொல்லிடுவாங்க. எப்படி சொன்னாங்க, திருநேர் அண்ணாமலையில் உட்காந்தானே 25 நிமிஷத்துக்கு மேலே உட்கார். அது மாதிரி நிறைய இடங்களில், நிறைய நேரங்களில் 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, சில இடத்துல 40 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்படியே உட்காந்துரு, எதுவும் செய்யாத. கூட்டம் சில இடங்கள்லாம், நான் முக்கியமான இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ளே கூட்டம்லாம் நிறைய அலசிக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத, நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கன்றுவாங்க. நான் அப்படியே உட்காந்து கிடப்பேன். அந்த சொன்ன டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், முட்டாளாக நான் பாட்டில் அமர்ந்துடுவேன். இந்த சுவாச காற்றில் நடக்க வேண்டிய பணி தீவிரமாக நடக்கும். என்ன பணி நடக்க வேண்டுமோ அந்த பணி நடக்கும். நடந்து முடித்தோடனே எந்திரிங்க, நீங்கள் போகலான்ருவாங்க.
அவ்வளோதான். நீ போய் அறிவாளியாக செயல்பட்டுக்க, நீ போய் பொங்கல் வாங்கி சாப்பிடு, காப்பி வாங்கி குடி, இந்த வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் நீ ஜிஞ்சா அடிச்சுட்டு பேசிக்கிட்டு கடை ஓடிடு அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்ணுவோம், அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கே அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குச்சிக்கிட்டு நமக்கு தியானத்தில் ஆகா இப்படி ஒன்று நிகழ்கிறது, ஆகா அப்படி ஒன்று நிகழ்கிறது, ஐயோ நாமளும் தியானத்தில் அப்படி வந்து விடுவோமோ, இப்படி வந்து விடுவோமோ, அப்படியெல்லாம் ஒரு சல்லாசமாக பேசிக்கொண்டு நண்பர்களோடு அப்படி இப்படிலாம் சுற்றலாம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஒரு செயலுக்கு மேலே திருப்பியும் ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி ஒரு சூழல் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது உட்கார வைப்பாங்க. அப்போ பேசாமல் உட்காரு, இத்தனை மணி நேரம் உட்காரு அப்படின்னா இத்தனை மணி நேரம் உட்காந்து வேலை முடித்தோன்னே அனுப்புவாங்க. ஒவ்வொரு டயத்துலையும் என்னை நான் ஒப்படைக்க வேண்டியது வேலை முடித்தோன்னே திருப்பி என்கிட்டே கொடுத்துருவாங்க, நான் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த உடலை வச்சுக்கிட்டு வேலை நடக்குது. கொண்டு கொடுக்க வேண்டியது அவங்க வேலையை பார்த்துட்டு ஒரு வெறும் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா 4 லிட்டர் எண்ணெய் கொடுங்கன்னா நெப்பி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நான் அந்த உடலை தூக்கிக்கிட்டு போக வேண்டியது ஒரு குகைக்கு. அங்கே உட்கார வேண்டியது அவங்க காத்தடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவாங்க சைக்கிள் பம்பை வச்சு. ஜங்கான்னு 45 நிமிஷம் ஆச்சா ஓடி போய் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஊரில் சுற்றிட்டு கடை போய் சக்சங்க நடத்து, எங்கேயாவது போறியா போயிட்டு ஓடியா ஓடு அப்படின்னு விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் உட்காரோம்னா திருப்பி உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளை கொடுக்க வேண்டியது திருப்பி அவங்க என்னென்ன நம்மகிட்ட கொடுக்கணுமோ கொடுத்து விரட்டிடுவாங்க. இதுதான் ஒரு பேர் அனுபவத்துக்குரியவனை ஒரு சாதாரணமாக ஒரு வழிப்போக்கனாக எவ்வளோ எளிமையாக இந்த செயலாக்கத்தை சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். இதுதான் இந்த செயலாக்கத்தை பெரிய நீங்கள் பெரிய ஆள்னு சொல்கிறீங்கள, அவரே வந்தாலும் இதை தான் நீண்ட கதையாக வேணால் சொல்லலாம் அவர். இதுதான் இந்த உலகத்துடைய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட அனுபவங்களும் செயலும். இது எனக்கு கிடைக்கப்பட்ட அனுபவம். சில பெரிய சில ஆள்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டாளாக போய் உட்கார்ந்துட்டான்ல அவன் எந்திரிக்கவே மாட்டான். 12 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இப்படி எத்தனை வருடம் கழிச்சே தெரியாது. ஒரு நாள் விழிப்படைஞ்சு அப்படியே உடல் கிடலாம் எது இயங்காது அப்படியே இருந்து அப்புறம் உடல் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவன் அப்படி பார்ப்பான். அப்போ அவனுக்கு ஒன்று பேசும், டே ஓடுறா நீ இங்கேயே தான் கடந்த, உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, நீ ஓடி போய் வேலையை பாரு அப்படின்னா வெளியில் வரும்போது கும்பிடுவாங்க. ஒரு பிரகாசமான ஒருத்தன் வர்றாயா, ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் வர்றாயா, ஒரு பேர் ஒளியில் ஒருத்தன் வர்றாயா, என்னையா நடந்து வரும்போதே இங்கே சலசலக்குது, இங்கே ஒரு காத்தடிக்குது அப்படின்னு ஒரு செயல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணம் அவன் போய் அங்கே முட்டாளாக பல ஆண்டுகள் உட்கார்ந்துருந்ததுனால தான். அதனால தான் தவம் என்பது இந்த இது கிடையாது. சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு லா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு புள்ளி கணக்கு போட்டுக்கிட்டு இந்த இப்படி போய் இந்த அப்படி போய் அப்படி செயல் எல்லாம் எவனுக்குமே நிகழ. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்த புத்தர் கூட இந்த நோட்டை சின்ன நோட்டை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தான். இப்படி சாப்பிடாம இருந்தோம்னா யோகி ஆயிடலாம், அப்புறம் அந்த காவி வெட்டி கட்டினா யோகி ஆயிடலாம், அப்புறம் வேற என்ன இருக்குது என்னென்னலாம் கால்குலேஷன் போட்டு அப்புறம் வேதத்தை கற்றுக்குவோம், மந்திரத்தை கற்றுக்குவோம், பயிற்சியை கற்றுக்குவோம், சுவாசத்தை கற்றுக்குவோம், உடலை எப்படி எல்லாத்தையும் கற்று வச்சுட்டு ஞானம் அடையிறேன். ஒரு நாள் போதி மரத்தில் சும்மா உட்காந்தாங்க, வெறுத்து போய் முட்டாளாக உட்காந்தான், ஞானம் அடைஞ்சான். அதே தான் நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம், புரியுதுங்களா? எவனுக்கா இருந்தாலும் இதுதான். அங்கு நோட்டு வச்சு கணக்கு போடுறதுக்கு அந்த கந்து வட்டியில் வாங்குற மாதிரி கிடையாது. இவனுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம், வட்டி போக 900 ரூபா 100 ரூபா அந்த கணக்கு கிடையாது. இது இந்த சுவாசத்தை நீங்கள் 30% இந்த சுவாசத்தை இப்படி இழுக்கணும், அந்த சுவாசத்தை அப்படி இழுக்கணும், இந்த பக்கம் மூச்சு அப்படி விடணும், இந்த பக்கம் இப்படி திருப்பணும், இந்த பக்கம் தலைகளாக நிற்கணும், அந்த பக்கம் மல்லாக்கப்படுதணும். இந்த வேலையெல்லாம் பயிற்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மாற்றம் வரும், ஆனால் ஞானம் அடைய மாட்டீங்க. மாற்றம்லாம் வரும், வரலான்னு சொல்ல முடியாது. மாற்றம் வரும். ஒரு சக்கரத்தை திறந்துட்டேன்பீங்க, சும்மா இருக்க மாட்டேன்பீங்க, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும்பீங்க, ஏதோ ஒரு செயலுக்கு எல்லாம் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் 100% ஞானத்தையும் பெரும் மாற்றத்தையும் அடைய மாட்டீங்க. இந்த செயலெல்லாம் இருக்கும், உடல் உபாதையோட இந்த செயல் எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு செயல், ஒரு பரவசமும், இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற மாற்றமும் உங்களுக்கு சின்னதாக நிகழ்ந்திருக்குமே ஒழிய அந்த முழு தன்மையை உங்களால் உருவாக்க முடியாது. ஏன் என்று கேட்டால் அங்கு இந்த கால்குலேஷனுக்கெல்லாம் வேலை இல்லை. அதனால்தான் மனிதர்கள் தியானம் பண்ணி நிலை அடைய முடியாது. அவனுக்கு போய் தியானம்லாம் சொல்லி கொடுக்காத, அவனை மடையன் மாதிரி உட்கார வை, உன்னுடைய பேராற்றலை அவனுக்கு செலுத்து. ஒரு நாள் அந்த பேராற்றல்
கொஞ்சோண்டு ஆற்றல் பெரிய ஆற்றலாக அவனை உருவாக்கும். அப்போ அவன் மாற்றம் அடைவான். இப்படித்தான் ஒரு யோகி கொடுத்துருக்காங்களே வந்து, என்ன ஒருத்தன் பிச்சைக்காரன் பார்த்துட்டு வாங்க வந்துட்டீங்களா, ஒரு பிச்சைக்காரன் என்னை பார்த்தான் முதல் தடவை பார்த்துட்டு வந்துட்டீங்களா, அப்படியே கையை இந்த பக்கம் முத்திரை பிடிச்சிக்கோங்க, காலை மடிச்சுக்கோங்க, கண் அப்படி பாருங்க, இப்படியே நிமிருங்க, மூக்கை அப்படியே கவனித்து சுவாசத்தை உள்ளே எடுத்துகிட்டு போய் அப்படியே கீழே ஒரு அங்கலம் தொப்புளு கீழே கொண்டு போய் சுவாசத்தை செலுத்திட்டு திருப்பி அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து தலைக்கு உச்சிக்கு வச்சுட்டு இப்படி மேலேயும் கீழேயும் ஓட்டிக்கிட்டே இருங்கலாம் சொல்லலை. ஒரு 5 நிமிடம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான் வெறித்தனமாக. அப்படியே என்ன அங்கிட்டு இங்கிட்டு நவரெல்லாம் விடலை, பார்த்தான் 5 நிமிஷம். நான் தன்னை மறந்து போனேன், அவ்வளோதான், போயிட்டான் அவன். 6 மாதம் கழித்து நான் மாற்றம் அடைஞ்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு மரத்தடியும் ஒவ்வொரு மலைகளையும் ஒவ்வொரு குகையும் தேடிட்டு அலைகிறேன், மலைகளையும் குகைகளையும் தேடுறேன். எனக்கு தியானத்தை எப்படி கற்றுக் கொடுத்தான், அவன்கிட்ட இருக்கிற உயர் ஆற்றலை என்கிட்ட செலுத்தி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் அடுத்தடுத்துக்கு பிச்சை எடுக்க போயிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், மரங்களையும் காடுகளையும் குகைகளையும் இந்த பக்கம் நான் தேடுறேன். அங்கே போய் உட்கார்ந்துருந்தால் அதே போல் இவன் ஒருத்தன் வந்து கண்ணில் கொடுத்தாலும் அவன் மாதிரி அவன் உருவமே இல்லாமல் சில செயல்கள் வருகிறது. அதை ஆத்மார்த்தமாக பார்க்கிறோம். இப்படித்தாங்க உண்மையிலேயே தியானம். இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ உங்களுக்கு, அது தியானம் இல்லை, அது வந்து உடல் பயிற்சி பண்ணிட்டு கிடக்குறீங்க. அது இல்லாமல் அது வேற ஒரு செயல், அது வேற செயல். அதனால தான் அந்த வேற செயலை அப்படி ஒரு செயலாக மாற்றி விட ரொம்ப கடினம். ரொம்ப அனுபவம் பெற்றவர்களால் மட்டும்தான் அந்த மாதிரி தியானத்தைலாம் உட்கார வச்சு பண்ணி கொடுத்துட முடியும். எல்லாராலையும் கொடுத்துட முடியாது, அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு மனிதனை கலங்கடிப்பதோ கஷ்டப்படுத்துவதோ நம்மளோட நோக்கம் இல்லை. ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கு, ஒரு மனிதன் என்பது கலங்கப்பட்டவன், மீண்டும் மீண்டும் அந்த தண்ணியை போய் கலக்குனா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த கலங்க நீரை எப்படியாவது தெளிய வைக்கணுங்கிறதா நம்மளுடைய வாய்ப்புகள். ஒரு மனிதன் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஞானம் அடைய வரமாட்டான். பல அடிகளை வாங்கி பல துன்பங்களை வாங்கிட்டு வரும்போது மேலும் அவனுக்கு நம்ம துன்பத்தை கொடுக்காம அவன் பல இடங்கள் அடிபட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், அவன் காயத்துக்கு மருந்து போட்டு அந்த நீரை தெளிய வைக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் விஷயம். இதுதான் ஒரு விஷயம். ஏன்னா நான் 30 வருஷம் 40 வருஷம் பல இடங்களுக்கு போயிட்டு அடிபட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அவனை உதாசீனப்படுத்தி தூக்கியெல்லாம் வெளியில் எறியலை. அவனுக்கு என்ன செய்ய முடியும், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அதை தான் பார்த்து அதை தான் பணியாக எடுக்கிறோம். அதுதான் வந்து ஒரு செயல் நடக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம். நவம்பர் மாதத்தில் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துடைய புத்தக பணி வெளியீட்டு விழா இருக்கிறது. அதோடைய தேதியும் அதோடைய நாளையும் எந்த இடம் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறோம். நிச்சயமாக இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது இது ஒரு பிரபஞ்சத்துடைய மையம், பிரபஞ்சத்துடைய செயல். இது பிரபஞ்சத்துடைய நடத்தப்படுகின்ற ஒரு செயலாக்கம். ஒரு தனி மனிதர்களுடைய செயலாக்கம் இல்லை. ஒரு தனி மனிதர்களுடைய எந்த செயலும் இதுக்குள் இருக்கவே இருக்காது. எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் இருக்காது. இது ஒரு தனி ராஜ்யம் அல்ல, இது வந்து ஒரு கூட்டு ராஜ்யம். இது பிரபஞ்ச பேராற்றல்களால் நடத்தப்படுகின்ற ஒரு செயலாக்கம். இது பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்டு காலத்தால் நேரத்தால் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் குறிக்க வைக்கப்பட்டு குறிப்பால் இப்படி இதெல்லாம் நடக்கப்பட்டு ஆக வேண்டும் என்று ஆகம விதிப்படி ஒரு செயலாக்கத்தை இந்த பிரபஞ்சம் நிகழ்த்து கொண்டிருக்கிறது. அதோடைய செயலாக்கமாக தான் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் உள்ள புத்தகம் ரெடியாகி நவம்பர் மாதம் வெளிவரும். அந்த நாட்களில் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துக்குள் உண்மையாக இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய செயலாக மதிக்கக்கூடியவர்கள் அந்த நாளில் நம்மளோடு இணைந்து ஒரு செயலுக்குள் இந்த புத்தக பணிக்குள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.